நடிகர் இயக்குனர் பார்த்திபனுக்கு முன்பு கயல் ஆனந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை சென்ற ஆண்டு தன்னுடைய குழந்தைக்கு இந்த சான்றிதழுக்கு விண்ணப்பித்திருந்தார் என்ற செய்திகளை நான் பார்த்தேன். அதற்கு முன்பு இங்க ஒரு எழுத்தாளர் தன்னுடைய மகனுக்கு இந்த இதை வாங்கியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் பார்த்திபன் சொன்ன மாதிரி அந்த அந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்திருக்காங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்துல பார்த்திபன் அவர்கள் இந்த சான்றிதழை வாங்குவதில் மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்குது. என்னன்னா, அவர் ஒரு சென்ற மாதம் ஆந்திராவில் ஒரு திரைப்பட விழாவுக்கு சென்ற இடத்துல தன்னை நாயுடுகாரு, நான் இந்த மொழியை பேசுகிறவன், நான் தெலுங்குக்காரங்கிறத அவர் அங்க வெளிப்படையா அவர் பேசுறாரு. போஸ் அங்கிட்டு போய் பேசுறாங்க. இங்க திராவிடம் சாதியம் இல்லை என்று பேசக்கூடிய தெலுங்கர்கள் சினிமா தளங்களில் அரசியல் தளங்களில் இருக்கவர்கள் பூராமே அங்க போய் இதை பேசுறாங்க. எப்போதுமே இந்த தெலுங்கர்கள் தெலுங்கர்களே சொல்லுவாங்க, மாற்று தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் இங்க தன்னை ஒரு பெரிய பகுத்தறிவாதியாக, தன்னை பெரிய அறிவாளிகளாக, தங்களை பெரிய எழுத்து வல்லுநர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். அதற்கு அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, நாங்கள் மிதமான அரசியல் செய்யக்கூடியவர்கள், யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் நடுநிலைவாதிகள் என்று. இதே பார்த்திபனுடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா மிக ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்டவைகளாக மனித சமூகத்துக்கு கலாச்சாரத்துக்கு எதிராகத்தான் அது இருக்கும். அது ரொம்ப முக்கியம்.